Welcome to our channel. இன்னைக்கு cook with comaliல ரோஷினி அவங்க பண்ண coffee cakesicle recipe தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குல்ல, பட் இது ஐஸ்கிரீம் கிடையாது. ஒரு கேக் பண்ணிட்டு அதுக்கு மேல சாக்லேட் இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சிருப்போம். சோ இந்த சூப்பரான cakesicle பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த காஃபி கேக்கை வந்து நீங்கள் ஃபில்டர் காஃபிலையும் பண்ணலாம். அந்த ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துட்டு இதோட நம்ம காஃபி அண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல பால், அதை சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக்குக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காஃபி கேக்குக்கான பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மைதா மாவை நான் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். எப்பயுமே நீங்கள் கேக் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மோல்டோட ஃபுல் அளவுக்கு ஊற்றாதீங்க. அதோட பாதி அளவுக்கு ஊற்றினா தான் அது பேக் ஆகும்போது மேலே எழும்பி வரும்ல, ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை அவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. அண்ட் வாசம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா இந்த காஃபி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேக்சிக்கல் பண்ணுறதுக்கு மோல்டு இல்லாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக பாலில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது இந்த மாதிரி உதிர்த்துட்டு அதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி பவுடர் அண்ட் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த சாக்கோபார்லாம் ஒரு ஷேப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்குள்ளே நம்ம ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்குல்ல, அதில் தான் நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த கேக்ஸிக்கிள் மேலே நம்ம சாக்லேட்டை கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான லேயராக கோட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் டபுள் டைம் கூட கோட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே உங்களோட காஃபி கேக்ஸிக்கிள் சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக காஃபி சாஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.